So dear friends, welcome. So last video வந்து என்ன பார்த்திருந்தோம்னா டிசைன் ஆஃப் ஸ்பர் கியர் அதுல இருந்து ஒரு ப்ராப்ளம் வந்து பார்த்திருந்தோம். ஸோ இன்னைக்கு வந்து இன்னொரு ப்ராப்ளம். ஸோ அது வந்து என்ன ப்ராப்ளம்ட்டு வந்துட்டு டிசைன் எ ஸ்பர் கியர் பேர் டு டிரான்ஸ்மிட் 15 கிலோவாட் at 1440 rpm from an electric motor to an air compressor running at 720 rpm. ஸோ எலக்ட்ரிக் மோட்டரோட ஸ்பீடு கொடுத்துருக்காங்க, ஏர் கம்ப்ரஸரோட ஸ்பீடு வந்து கொடுத்துருக்காங்க. Take working life as 10,000 hours. Material to be used is Castian grade 25. So material வந்து என்ன Castian grade 25 for both pinion and gear. So pinionக்கும் gearக்கும் ரெண்டுக்குமே வந்து என்னன்னா Castian material அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ பவர் அப்படின்றதுனா 15 கிலோவாட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பீட் ஆஃப் தி பினியன், ஸோ வந்துன்னா பினியன்றது வந்துன்னா லார்ஜர் ஸ்பீட் ஆஃப் தி பினியன் வந்துன்னா 1440 rpm. ஸ்பீட் ஆஃப் தி கியர் வந்து என்னன்னா N2 is equal to 720 rpm. ஓகே, ஸோ மெட்டீரியல் வந்துன்னா Castian grade 25 கொடுத்துருக்காங்க. லைஃப் வந்துன்னா 10,000 hours வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பண்ணுறோம்னா ஸ்பீட் ரேஷியோ இஸ் equal to Z2 divided by Z1 is equal to N1 by N2. நமக்கு வந்து N1 N2 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து Z ரேஷியோ வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ 1440 divided by 720 divided by போட்டோம்னா ஸ்பீட் ரேஷியோ I is equal to 2. ஸோ ஐயோட ஸ்பீட் ரேஷியோட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்துன்னா மெட்டீரியல் வந்து சூஸ் பண்ணுறோம். ஸோ மெட்டீரியல் வந்து நமக்கு வந்து கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா Castian grade 25 ஃபார் போத் பினியன் அண்ட் கியர் வந்து நமக்கு வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ போத் பினியன் அண்ட் கியர் வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு பேஜ் நம்பர் 8.4 வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 8.4 வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து என்னன்னா நமக்கு வந்து ஸ்டீல் மட்டும் தான் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா? நமக்கு வந்து என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்கோம்னா Castian மெட்டீரியல். ஸோ Castian மெட்டீரியலுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல் வந்து நமக்கு வந்து சூஸ் பண்ணணும். சரியா? Castian மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நமக்கு வந்து அல்டிமேட் டென்சில் ஸ்ட்ரென்த்தும் பிரினல் ஹார்னஸ் நம்பரும் நமக்கு வந்து தேவை. சரியா? ஸோ Castian மெட்டீரியலுக்கு வந்து நம்ம வந்து எப்படி சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ வந்துட்டு பேஜ் நம்பர் டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 1.4 வந்து பார்க்குறோம். டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 1.4 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா Castianக்கு வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் யூசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து Castian grade 25. ஓகே, ஸோ வந்து நான் Castian grade 25 அப்படின்றது வந்து பார்க்கணும். ஸோ பேஜ் நம்பர் 1.4ல் Castian grade 25 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 1.4ல் Castian grade 25 வந்து கிடையாது. ஆக்சுவலி வந்து Castian grade 20க்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸோ வந்துட்டு டென்சைல் ஸ்ட்ரென்த்தோட வேல்யூ 250 அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ அல்டிமேட் டென்சைல் ஸ்ட்ரென்த்தோட வேல்யூ சிக்மா இஸ் equal to 250 அப்படின்றது கொடுத்துருக்காங்க நியூட்டன் per mm². ஸோ பிரினல் ஹார்னஸ் நம்பர் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 197 to 241 வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இன் பிட்வீன் இந்த வேல்யூஸ் வந்து நம்ம எந்த வேல்யூஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ வந்து என்னன்னா ஸோ வந்துட்டு சிக்மா இஸ் equal to 250 நியூட்டன் per mm². அடுத்து வந்தோம்னா அது வந்து நியூட்டன் வந்திருக்கிறது கேஜிஎஃப் கன்வெர்ட் பண்ணுறதுக்காக இன்டூ 10 மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ தென் வந்தோம்னா ஸோ பிரினல் ஹார்னஸ் நம்பர் வந்தோம்னா பிரினல் ஹார்னஸ் நம்பர் சிக்கல் டு 200 வந்து எடுத்துக்கிறோம். ஓகே, பிரினல் ஹார்னஸ் நம்பர் வந்தோம்னா 200 அப்படின்றது வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து என்னன்னா பேஜ் நம்பர் 1.4லேருந்து எடுத்துக்கிறோம். ஸோ மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்றதுனா உங்களுக்கு வந்து இன்கேஸ் கொஸ்டினில் வந்து மெட்டீரியல் வந்துட்டு நமக்கு வந்து ஸ்டீல் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்துன்னா பேஜ் நம்பர் 1.4லேருந்து எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்றதுனா டார்க் கால்குலேட் பண்ணுறது. ஸோ இது வந்து டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 8.15 வந்து என்னன்னா MT is equal to நாமினல் ட்விஸ்டிங் மொமெண்ட். ஸோ வந்து MT is equal to 97420 into கிலோவாட் டிவைடட் பை N. ஸோ கிலோவாட் அப்படின்றதுனா டிசைன் கொஸ்டினில் கொடுத்துருக்க டிசைன் பவர். ஓகே, கொஸ்டினில் கொடுத்துருக்க பவர். ஸோ 97420 into பவர் வந்து 15 கிலோவாட். ஸோ பவர்ன்றது வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 15 கிலோவாட். ஸோ டிவைட் பை ஸ்பீட் வந்து என்னன்றதுனா ஸ்பீட் ஆஃப் தி ஆர்பிஎம். ஸோ ஸ்பீட் ஆஃப் தி என்னன்னா பினியன். ஸோ இந்த ஸ்மால் என் அப்படின்றது என்னன்னா ஸ்பீட் ஆஃப் தி பினியன். ஸோ 1440 டிவைட் பை போட்டோம்னா நமக்கு வந்து என்ன நாமினல் ட்விஸ்டிங் மொமெண்ட் வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ணுறோம்னா கால்குலேட் டிசைன் டார்க். ஸோ டிசைன் டார்க் வந்து கால்குலேட் பண்ணுறது வந்து டிசைன் ட்விஸ்டிங் மொமெண்ட் அப்படின்றதுனா டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 8.15 என்னன்னா ஸோ MT is equal to MT into K into KD. ஓகே, ஸோ இனிஷியலாக வந்து நம்ம என்ன எடுத்துப்போம்னா கேக்கோட வேல்யூஸ் K into KDயோட வேல்யூஸ் என்னன்னா 1.3ன்றது எடுத்துருப்போம். ஸோ Kன்றது லோடு கரெக்ஷன் ஃபேக்டர், KDன்றது டைனமிக் லோடு ஃபேக்டர். ஸோ அப்போ வந்தோம்னா 1014.8 into 1.3 போட்டோம்னா நமக்கு வந்து என்னது டிசைன் ட்விஸ்டிங் மொமெண்ட் தான் நமக்கு வந்து கிடைச்சிடும். ஸோ டிசைன் ட்விஸ்டிங் மொமெண்ட் is equal to 1319.23 kgf சென்டிமீட்டர். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னா ஈக்குவலண்ட் யங்ஸ் மாடுலஸ். ஸோ இதுக்கு வந்து என்ன டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 8.14ல் டேபிள் 9ல் வந்து பார்க்கணும். சரியா? ஸோ பேஜ் நம்பர் 8.14ல்
பேஜ் நம்பர் 8.14ல் டேபிள் 9ல் வந்து பார்க்குறோம் ஈக்குவலன்ட் யங்ஸ் மாடுலஸ். நம்மளோட மெட்டீரியல் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கேஸ்ட் அயன் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கேஸ்ட் அயனோட யங்ஸ் மாடுலஸ் வேல்யூ வந்து என்னன்னா 1.1. ஓகே, ஸோ கேஸ்ட் அயனோட ஆக்சுவலி வந்து என்ன பினியனோட மெட்டீரியல் நமக்கு வந்து என்ன பினியன் போத் பினியன் அண்ட் வீலோட மெட்டீரியல் இருந்தால் நமக்கு வந்து கேஸ்ட் அயன் சொல்லியிருக்காங்க. ஸோ போத் பினியன் அண்ட் வீலோட மெட்டீரியல் வந்து கேஸ்ட் அயன் சொல்லியிருக்கனால வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா ஸோ கேஸ்ட் அயனோட யங்ஸ் மாடுலஸ் வேல்யூ வந்து என்ன எடுத்துக்கிறோம்னா ஈக்குவலன்ட் யங்ஸ் மாடுலஸ் வேல்யூ வந்துட்டு 1.1 × 10⁶ இந்த வேல்யூ வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஓகே, கேஸ்ட் அயனோட ஆக்சுவலி வந்து ஸ்டீல் கேஸ்ட் அயன் காம்பினேஷனாக இருந்தால் மட்டும் தான் நமக்கு வந்து யங்ஸ் மாடுலஸ் வேல்யூ வந்து என்னது 1.46 × 10⁶. ஸோ நமக்கு வந்து ரெண்டுமே வந்து என்ன போத் பினியன் அண்ட் வீல், அதாவது போத் பினியன் அண்ட் கியர் வந்து நமக்கு வந்து ரெண்டுமே கேஸ்ட் அயன் சொல்லியிருக்கனால நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா 1.1 × 10⁶ வந்து எடுத்துருக்கோம். ஸோ கேஸ்ட் அயன் வந்து என்ன 1.1 × 10⁶ யங்ஸ் மாடுலஸோட வேல்யூ. ஸோ ஈக்குவலன்ட் யங்ஸ் மாடுலஸோட வேல்யூ இருந்தோம்னா 1.1 × 10⁶ kgf/cm² ஃபார் போத் பினியன் அண்ட் கியர். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்றதுனா கால்குலேட் சை இஸ் ஈக்குவல் டு b/a. பின்றதுனா ஃபேஸ் வித், ஏன்றதுனா சென்டர் டிஸ்டன்ஸு. இனிஷியலாக வந்து சை இஸ் ஈக்குவல் டு 0.3 அப்படின்றது வந்து எடுத்துக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னா கால்குலேட் டிசைன் சர்ஃபேஸ் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ். ஸோ இதில் வந்து என்னன்னா ரெண்டு ஃபார்முலா இருக்குது. பேஜ் நம்பர் 8.16 வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபார்முலா இருக்கும். ஸோ பேஜ் நம்பர் 8.16ல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபார்முலா இருக்குது. ஒன்று வந்து பிரெனல் ஹார்னஸ் யூஸ் பண்ணி, இன்னொன்று ராக்வெல் ஹார்னஸ் யூஸ் பண்ணி. ஸோ நமக்கு வந்து என்னன்னா கேஸ்ட் அயன் மெட்டீரியல். ஸோ கேஸ்ட் அயன் மெட்டீரியலுக்கு வந்து என்னன்னா நம்ம கொஷினில் வந்து இப்போ வந்து நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நோட் பண்ணோம். பேஜ் நம்பர் 1.4லேருந்து ப்ராப்பர்ட்டிஸ் நோட் பண்ணோம். ஸோ அது வந்து என்ன நோட் பண்ணோம், பிரெனல் ஹார்னஸ் தான் நம்ம வந்து நோட் பண்ணோம். ஸோ அப்போ வந்து சிக்மா ஈக்குவல் டு CB × HB × KCl இந்த ஃபார்முலா வந்து எடுத்துக்கிறோம். நம்ம வந்து ராக்வெல் ஹார்னஸ் இருக்காமல் பிரெனல் ஹார்னஸ் ஃபார்முலா வந்து எடுத்துக்கிறோம். ஸோ வந்து என்னன்னா இந்த சிபியோட வேல்யூ வந்து எங்கே எப்படி கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா பேஜ் நம்பர் 8.16ல் டேபிள் 16 வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ வந்து கேஸ்ட் அயன் கிரேட் 25க்கு வந்து என்னென்னா நமக்கு வந்து பிரெனல் ஹார்னஸ் வந்துட்டு 170லேருந்து 200க்குள்ளே இருந்துச்சுன்னா நமக்கு வந்து என்னது சிபியோட வேல்யூ வந்து 20ன்னு எடுத்துக்கலாம். சரியா? ஸோ இது கிரேட் 30 and 35க்கு வந்து என்னன்னா கிரேட் 30 and 35க்கு அடுத்தது கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து நம்மளோட கேஸ்ட் அயன் கொஸ்டினில் கொடுத்துருக்க கேஸ்ட் அயன் கிரேட் வந்து என்னன்னா 25. சரியா? கேஸ்ட் அயனோட கிரேட் வந்து 25. ஸோ வந்து என்னன்னா ஸோ வந்து சிபியோட வேல்யூ வந்து என்னன்னா 20ன்னு வந்து எடுத்துக்கிறோம். ஓகே, சிபியோட வேல்யூ வந்து 20 அப்படின்றது வந்து எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ பிரெனல் ஹார்னஸ் வந்து ஆல்ரெடி நம்ம எடுத்துக்கிட்டோம். ப்ராப்பர்ட்டிஸ் மெட்டீரியல் பினியனோட ப்ராப்பர்ட்டிஸில் வந்து எடுத்துக்கிட்டோம். ஸோ சிபியோட வேல்யூ வந்து எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து கேசிஎலோட வேல்யூ. ஸோ கேசிஎலோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா கேஸ்ட் அயனுக்கு வந்துட்டு ஸோ கேசிஎல் வந்து என்னன்னா லைஃப் ஃபேக்டர். சரியா? ஸோ கேசிஎலோட வேல்யூன்றதுனா லைஃப் ஃபேக்டர் ஃபார் இது வந்து கேசிஎல் இது. ஸோ அது வந்து டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 8.17ல் டேபிள் 17லேருந்து பார்க்கணும். ஓகே, டேபிள். ஸோ இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஃபார்முலாவில் சிபியோட வேல்யூ வந்து நமக்கு வந்து இப்போ எடுத்திருக்கோம். அடுத்து வந்துன்னா HB பிரெனல் ஹார்னஸ் வந்து நம்ம வந்து ஆல்ரெடி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எடுத்துக்கோம். ஸோ சிபியோட வேல்யூ 25 அப்படின்றது வந்து இருக்கும். ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்றது வந்து 200 அப்படின்றது எடுத்திருக்கோம். ஓகே, ஆக்சுவலி வந்து என்னன்னா இங்கே வந்து என்ன கேஸ்ட் அயனோட இது வந்து என்ன ஸோ இந்த ஃபார்முலாவில் வந்து சிபியோட வேல்யூ வந்து நோட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பிரெனல் ஹார்னஸோட வேல்யூ வந்து டேபிள் ப்ராப்பர்ட்டிஸ் 1.4லேருந்து எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து கேசிஎலோட வேல்யூ நமக்கு வந்து கொஸ்டின் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா லைஃப் இன் நம்பர் ஆஃப் ஹவர்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? 10,000 hours அப்படின்றது வந்து கொஸ்டினில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்றப்ப வந்துன்னா டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 8.17ல் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கேபிட்டல் எண் வந்து நமக்கு வந்து கால்குலேட் பண்ணும். ஸோ கேபிட்டல் என்னன்றதுனா லைஃப் இன் நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ். சரி, கேபிட்டல் என்னன்றது வந்துன்னா லைஃப் இன் நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ். ஸோ அதோட ஃபார்முலா வந்துன்னா 60 × n × t. ஸோ என்னன்றது வந்து ஸ்பீடு, டீன்றதுனா லைஃப் இன் ஹவர்ஸ். ஓகே, ஸோ இந்த கேபிட்டல் எண் வந்து நமக்கு வந்து கால்குலேட் பண்ணணும். இந்த கேபிட்டல் எண் நம்ம கால்குலேட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு அடுத்த இதில் வந்து கேசிஎல் வந்து லைஃப் ஃபேக்டர் ஃபார் சர்ஃபேஸ் இது வந்துன்னா கேசிஎலோட வேல்யூ வந்து நம்ம வந்து இது பண்ண முடியும். ஆக்சுவலி லைஃப் இன் நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் நமக்கு வந்து தெரியணும். ஸோ என்னன்ற கேபிட்டல் என்னன்றதுனா லைஃப் இன் நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் நமக்கு வந்து தெரிஞ்சாதான் நம்ம வந்து கேசிஎலோட வேல்யூ வந்து நம்ம வந்து நோட் பண்ண முடியும். ஸோ வந்து என்னன்னா ஸோ கேபிட்டல் n is equal to 60 × n × t. 60 அப்படின்றது வந்து ஓகே என்னன்றதுனா நம்பர் ஆஃப் லைஃப் இன் நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ். அடுத்து என்னன்றது வந்துன்னா RPM. அடுத்து டீன்றதுனா லைஃப் இன் ஹவர்ஸ். ஓகே, ஸோ வந்து என்னன்னா ஸோ 60 × என்னன்றது ஸ்பீட் ஆஃப் தி பினியன். சரியா? என்னன்றதுனா ஸ்பீட் ஆஃப் தி பினியன். நம்ம லைஃப் இன் ஹவர்ஸ் வந்து நம்ம கொஸ்டின் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 10,000 hours வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேபிட்டல் என்னன்றது லைஃப் இன் நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் வந்து என்னன்னா 8.64 × 10⁸.
ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்தோன்னா லைஃப் ஃபேக்டர் கேசிஎல்லோட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணோம். ஸோ இது வந்தோன்னா டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 8.17ல் டேபிள் 17 வந்து பார்க்குறோம். பேஜ் நம்பர் 8.17ல் டேபிள் 17 வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட் அயனுக்கு வந்து என்னன்னா இந்த ஃபார்முலா வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது √6 வந்து கொடுத்துருக்காங்க 10⁻7 டிவைடட் பை n. ஸோ வந்து அப்ராக்ஸாக நம்ம வந்து என்னென்னு எடுத்துக்கிறோம்னா நம்ம இந்த என்னன்றது வந்து நமக்கு இங்கே கால்குலேட் பண்ணியிருக்கோம். சரி, என்னன்றதுனா 8.64 × 10⁻8 இந்த வேல்யூ இங்கே கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணி இது பண்ணோம்னா நமக்கு வந்து ரூட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன அப்ராக்ஸாக வந்து வரும். ஸோ அது வந்து என்னென்னா ஸோ கேசிஎலோட வேல்யூ வந்து நம்ம டேரெக்டாக 1ன்றது வந்து அசியூம் பண்ணிக்கிறோம். ஓகே. ஸோ கேசிஎல் இசிக்கல்ன்றது வந்துன்னா கேசிஎல் இசிக்கல் டு 1 அப்படின்றதுனா நம்ம வந்து டேரெக்டாக 1ன்றது வந்து அசியூம் பண்ணிக்கலாம். அப்போ சிக்மா சி இசிக்கல் டு 25 × 200 × 1. ஸோ சிக்மா சி இசிக்கல் டு 25 × 200 × 1, அதாவது 5000 kgf/cm². ஓகே, 5000 kgf/cm². ஆக்சுவலி இங்கே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்மா சியோட வேல்யூ வந்து என்னென்னா நமக்கு வந்து என்னன்னா சிபியோட வேல்யூ தான் நமக்கு வந்து என்ன ஆக்சுவலாக இருந்ததுன்னா 20 தான் வந்து வரும். ஓகே. ஸோ சிபியோட வேல்யூ வந்து ஆக்சுவலாக 20 தான் வரும். நான் வந்து 25 வந்து எடுத்துக்கிட்டேன். சிபியோட வேல்யூ வந்து நம்ம வந்து 25 அப்படின்றது வந்து எடுத்துக்கிட்டேன். நமக்கு வந்து கேஸ்டியான் அப்படின்றது 25 அப்படின்றது வந்து எடுத்துருக்கேன். ஸோ ஏன் 25 அப்படி எடுத்துன்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸோ அப்போ தான் வந்து என்னன்னா நமக்கு வந்து இந்த வேல்யூ வந்து நமக்கு வந்து ஜாஸ்தியாக வரும். ஓகே. ஸோ அதனால தான் இங்கே வந்து 25 வந்து எடுத்துக்கிட்டேன். நமக்கு வந்து என்ன டிசைன் ஸ்ட்ரெஸ் சிக்மா பியோட வேல்யூ வந்து சிக்மா சியோட வேல்யூ இருந்தால் நமக்கு வந்து அப்போ தான் இங்கே வந்து அதிகமாக வரும். அதனால் நான் வந்து 25 அப்படின்றது வந்து எடுத்திருக்கேன். ஓகே. ஸோ சிபியோட வேல்யூ வந்தோம்னா நமக்கு வந்து ஸோ சிபியோட இந்த டேபிள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 3 வேல்யூ இருக்குது. ஸோ சிபியோட வேல்யூ வந்து 25, 20, 23. ஸோ நான் வந்து என்னென்னா சிபியோட வேல்யூ வந்துட்டு இந்த கண்டிஷன் ஆக்சுவலி மெட்டீரியல் நெக்லெக்ட் பண்ணிட்டு ஹச்பி பிரினல் ஹார்னஸ் தான் லெஸ் தன் ஈக்குவல் டு நமக்கு வந்து நம்ம பிரினல் ஹார்னஸ் செலக்ட் பண்ணிக்கணும்னா 200 செலக்ட் பண்ணிக்கோம். லெஸ் தன் ஈக்குவல் டு 350 இந்த கண்டிஷன் எடுத்துக்கிட்டு நான் வந்து சிபியோட வேல்யூ வந்து 25 அப்படின்றது வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ மெட்டீரியல் நான் வந்து பார்க்காம சர்ஃபேஸ் ஹார்னஸோட நான் வந்து பார்த்துருக்கேன். சரியா? ஸோ அப்போ 25 எடுத்தனால தான் நமக்கு வந்து என்னென்னா இங்கே இன்கேஸ் 20 எடுத்திருந்தோம்னா நமக்கு வந்து என்னன்னா சிக்மா சியோட வேல்யூ வந்து நமக்கு வந்து கம்மியாக வரும். ஸோ இன்கேஸ் சிக்மா சியோட வேல்யூ வந்து கம்மியாச்சுன்னா நமக்கு வந்து செக்கிங்கில் வந்து என்னன்னா நமக்கு வந்துட்டு செக் பண்ணுறப்ப சிக்மா சியோட வேல்யூ செக் பண்ணுறப்பனால நமக்கு வந்து கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா நமக்கு வந்து திருப்பி கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால வந்து சிக்மா பியோட வேல்யூ வந்துன்னா ஹையர் வேல்யூ வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் அப்பான் தி நமக்கு வந்து ஹார்னஸ் பேஸ் பண்ணி வந்தோம்னா பிரினல் ஹார்னஸ் வந்து லெஸ் ஈக்குவல் டு 350 அப்படின்ற கண்டிஷனில் எடுத்துக்கிட்டு சிபி ஈக்குவல் டு 25 அப்படின்றது வந்து எடுத்திருக்கேன். ஓகே. ஸோ சிக்மா சி இஸ் ஈக்குவல் டு சிபியோட வேல்யூ வந்து 25, ஹச்பி வந்தோம்னா பிரினல் ஹார்னஸ் வந்து 200 அப்படின்றது இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சரியா? இங்கே வந்து என்ன அசியூம் பண்ணியிருக்கோம். இது வந்து என்ன அசியூம் பண்ணியிருக்கோம். சரியா? இங்கே வந்து அசியூம் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து என்ன 1 கேசியோட வேல்யூன்றது 1 வந்து அசியூம் பண்ணியிருக்கோம். சரியா? நம்ம வந்து ஆக்சுவலி வந்து என்னோட வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணி இது பண்ணால் அப்ராக்ஸாக அது ஸ்கொயர் ரூட்லாம் நம்ம எடுத்துகிட்டு வரும்போது 1 தான் வரும். ஸோ அப்படின்றப்ப வந்து என்ன ஸோ கேசியோட வேல்யூ வந்து அப்ராக்ஸாக 1ன்றது வந்து எடுத்தாச்சு. ஸோ சிக்மா சி வந்து என்னன்னா நமக்கு வந்து கால்குலேட் பண்ணி 5000 kgf/cm². நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னா கால்குலேட் தி சென்டர் டிஸ்டன்ஸ் அப்படின்றதுனா பேஜ் நம்பர் 8.13 வந்து இந்த ஃபார்முலா இருக்குது. ஸோ a > I ± 1 cubic root of 0.74 divided by sigma c the whole square into e into mt divided by I into psi. ஸோ நம்ம வந்து என்ன ஏவோட வேல்யூ வந்து நமக்கு வந்து ஏன்றதுனா சென்டர் டிஸ்டன்ஸு. ஸோ கிரேட்டர் than = நமக்கு வந்து என்னது ஐயோட வேல்யூ வந்துன்னா நமக்கு வந்து 2 கியர் ரேஷியோ வந்து 2 நமக்கு வந்து எக்ஸ்டர்னல் கியரிங்கா இன்டர்னல் கியரிங்கா அப்படின்றது சொல்லலை. ஸோ வந்துன்னா ப்ளஸ் சைன் யூஸ் பண்ணிக்கிறேன். ப்ளஸ்னா வந்துன்னா எக்ஸ்டர்னல் கியரிங் +1 cubic root of 0.74 divided by 5000 சிக்மா சி வந்து என்ன 5000 தி ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஸோ ஈயோட வேல்யூ வந்து என்ன நமக்கு வந்து ஈக்குவல் யங்ஸ் மாடல்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம் 1.1 × 10⁻6 இன்ட்டு எம்டியோட வேல்யூ வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ எம்டியோட வேல்யூ வந்து என்னன்னா 1319.23. 1319.23 டிவைட் பை 2 இன்ட்டு சையோட வேல்யூ வந்து 0.3 வந்து அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஆக்சுவல் இது வந்து டிசைன் சென்டர் டிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து 11.26 சென்டிமீட்டர் வந்து வருது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னா டிசைன் பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ பேஜ் நம்பர் 8.18 வந்து பார்க்குறோம். இந்த ஃபார்முலா வந்து இருக்குது சிக்மா பி = 1.4 டிவைடட் பை n இன்ட்டு கேபிஎல் பை கே சிக்மா இன்ட்டு சிக்மா -1. ஃபஸ்ட் வந்துன்னா சிக்மா -1 வந்து பார்க்கணும். ஸோ சிக்மா -1ன்றதுனா எண்டுரன்ஸ் லிமிட்டு. ஸோ அது வந்து பேஜ் நம்பர் 8.19ல் டேபிள் 19ல் வந்து இருக்குது. சரியா? டேபிள் 8.19ல் டேபிள் 19 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பேஜ் நம்பர் 8.19ல் டேபிள் 19 வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் கேஸ்ட் அயனுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்மா -1 = 0.45 இன்ட்டு சிக்மா யூ. ஸோ 0.45 இன்ட்டு சிக்மா யூ. ஸோ சிக்மா யூன்றதுனா அல்டிமேட் டென்சைல் ஸ்ட்ரெஸ். சிக்மா யூன்றது அல்டிமேட் டென்சைல் ஸ்ட்ரெஸ். நம்ம வந்து பேஜ் நம்பர் 1.4லேருந்து எடுத்திருக்கோம். ஓகே. ஸோ அது சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 0.45 இன்ட்டு
2550. Okay, so sigma minus 1 is equal to 1147.5 kgf per centimeter square. Next வந்து இது calculate பண்ணி வச்சுக்க அப்புறம் factor of safety. Factor of safety ன்றது வந்து என்ன? ஸோ அது வந்து என்ன பண்ணுறோன்னா டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 8.19 டேபிள் 20 எடுத்துக்கிறோம். சரியா, டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 8.19 டேபிள் 20 பார்க்கும்போது ஸோ கேஸ்ட் அயனுக்கு வந்தோம்னா மோட் ஆஃப் மேனுஃபேக்சர் வந்து கேஸ்டிங் ப்ராசஸ். இதில் வந்துன்னா நோ ஹீட் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டியோட வேல்யூ வந்துன்னா 2.5 அப்படின்றது வந்து செலக்ட் பண்ணுறோம். சரியா, ஸோ ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டியோட வேல்யூ வந்துன்னா ஆக்சுவலி வந்துன்னா 2.5 செலக்ட் பண்ணாமல் இருந்தோம்னா டெம்பர்ட் ஆர் நார்மலைஸ் அந்த கண்டிஷன் வந்து எடுத்துக்கிட்டு டெம்பர்ட் ஆர் நார்மலைஸ் கண்டிஷன் அந்த கண்டிஷன் வந்து எடுத்துக்கிட்டு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டியோட வேல்யூ வந்துன்னா 2 அப்படின்றது வந்து செலக்ட் பண்ணுறோம். ஸோ கேஸ்ட் அயனில் mode of manufacture வந்துன்னா casting process. ஸோ ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் வந்துன்னா டெம்பர்ட் ஆர் நார்மலைஸ்ட் ப்ராசஸில் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டியோட வேல்யூ வந்துன்னா 2 அப்படின்றது வந்து எடுத்துக்கிறோம். ஸோ n is equal to 2 அப்படின்றது வந்து எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் இதில் வந்து என்ன நம்ம வந்து அசியூம் பண்ணிக்கிறது தான். ஸோ ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் வந்து நமக்கு வந்து கொஸ்டினில் கொடுக்கல. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் வந்து ஜஸ்ட் வந்து மெட்டீரியல் மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நமக்கு வந்து இந்த ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் அதை பற்றிலாம் எதுவுமே சொல்லலை. ஸோ நம்ம வந்து அசியூம் பண்ணிக்கிறது தான். நான் வந்து என்ன அசியூம் பண்ணியிருக்கேன்னா நார்மலைஸ்ட் கண்டிஷன் அப்படின்ற மாதிரி ஹீட் ட்ரீட்மெண்ட்டில் நார்மலைஸ்ட் கண்டிஷன் அசியூம் பண்ணிட்டு ஸோ n is equal to 2 அப்படின்றது வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர் அது வந்து கே சிக்மா. ஸோ கே சிக்மான்றது பேஜ் நம்பர் 8.19 டேபிள் 21 இருக்குது. சரியா, ஸோ கே சிக்மான்றதுனா பேஜ் நம்பர் 8.19 டேபிள் 21 வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் கேஸ்ட் அயனுக்கு வந்தோம்னா இன் பிட்வீன் மிடில் வேல்யூஸ் தான் பார்க்குறோம். ஸோ கேஸ்ட் அயனுக்கு வந்தோம்னா 1.2. ஸோ கே சிக்மாவோட வேல்யூ வந்தோம்னா 1.2. ஸோ கே சிக்மாவோட வேல்யூ வந்தோம்னா 1.2 வந்து எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்தோம்னா லைஃப் ஃபேக்டர். ஸோ லைஃப் ஃபேக்டர் வந்தோம்னா கேபிஎல். ஸோ அது வந்தோம்னா டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 8.20 டேபிள் 20 எடுத்துக்கிறோம். டேபிள் 22 இருந்துட்டு 8.20 டேபிள் 22 பார்க்குறோம். ஸோ ஃபார் கேஸ்ட் அயனுக்கு வந்து என்னன்னா பேஸ்ட் அப்பான் தி நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ்க்கு வந்து என்னன்னா நமக்கு வந்து என்னது ரூட் ஆஃப் பவர் 9 10⁻7 டிவைடட் பை என்னன்றது வருது. ஓகே, ஆக்சுவலி நமக்கு வந்து n வந்து ஆல்ரெடி முன்னாடியே கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கால்குலேட் பண்ணுறதுக்கு பதிலாக வந்து என்னன்னா நம்ம அந்த அப்ராக்ஸாக இருந்தோம்னா KBL is equal to 1 அப்படின்றது வந்து எடுத்துக்கிறோம். சரியா, நமக்கு வந்து KBL is equal to 1 அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டு ஸோ கேஸ்ட் அயனுக்கு வந்து KBL is equal to 1ன்றது எடுத்துகிட்டு நம்ம வந்து சம் வந்து இது பண்ணுறோம். இங்கே வந்துன்னா KBL is equal to வந்தோம்னா இது வந்து அப்ராக்ஸா. ஸோ அப்ராக்ஸா வந்தோம்னா KBL is equal to n அப்படின்றது எடுத்துக்கிறோம். சரியா, ஸோ சிக்மா B is equal to இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ 1.4 டிவைட் பை என்னோட வேல்யூ வந்து என்ன 2ன்னு எடுத்துருக்கோம். தென் KBLோட வேல்யூ வந்து 1ன்னு எடுத்துருக்கோம். கே சிக்மாவோட வேல்யூ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 1.2ன்னு எடுத்துருக்கோம். தென் சிக்மா மைனஸ் 1ஓட வேல்யூ வந்தோம்னா நமக்கு வந்து கால்குலேட் பண்ணிருக்கோம் 1147.5. ஸோ 1147.5. ஸோ அதில் வந்து என்ன டிசைன் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வந்து கால்குலேட் பண்ணுறோம் 669.375. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்றதுனா மாடியூல் கண்டுபிடிக்கிறது. ஸோ டிட்டர்மைன் தி மினிமம் வேல்யூ ஆஃப் மாடியூல். ஸோ மாடியூலுக்கு வந்து இந்த ஃபார்முலா வந்து டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 8.13 வந்து இருக்குது. ஸோ மாடியூல் m is equal to greater than or equal to 1.26 cubic root of mt divided by y into sigma b into ym இல்லை psi m into z1. சரி, z1 அப்படின்றதுனா நம்பர் ஆஃப் டீத் ஆன் தி பினியன். இனிஷியலாக வந்தோம்னா z1 வந்து எவ்வளோ எடுத்துப்போம்னா 18 to 25 வந்து எடுத்துப்போம். சரியா, z1 is equal to 18 to 25 எடுத்துருப்போம். அதில் நம்ம வந்து எடுத்துக்கிறோம் மினிமம் நம்பர் ஆஃப் டீத்ன்றது வந்து என்ன 18. ஸோ அப்போ z1 is equal to 18ன்றது வந்து எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்ன்றதுனா நமக்கு வந்து சைஎம்மோட வேல்யூ சைஎம்ன்றது வந்துன்னா 10ன்றது வந்து இனிஷியலாக வந்து அசியூம் பண்ணிப்போம். ஓகே, ஸோ ஒய் நெக்ஸ்ட் வந்தோம்னா ஒய்ன்றது வந்து ஃபார்ம் ஃபேக்டர். ஸோ ஃபார்ம் ஃபேக்டர் ஒய் is equal to அதாவது அந்த டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 8.53 டேபிள் 40 வந்து பார்க்குறோம். ஸோ பேஜ் நம்பர் 8.53 டேபிள் 40 வந்து பார்க்குறோம். ஸோ நம்பர் ஆஃப் இது வந்து எவ்வளோ எடுத்துருக்கோம்னா 18 வந்து எடுத்துருக்கோம். ஸோ இந்த கேசஸில் வந்து என்ன அசியூம் பண்ணியிருக்கோன்னா 20 டிகிரி அப்படின்றத அசியூம் பண்ணிட்டு ஃபுல் டெப்த் அப்படின்றத அசியூம் பண்ணிவிட்டு 0.308 அப்படின்ற வேல்யூ வந்து எடுத்துக்கிறோம். ஒய்யோட வேல்யூ 0.308 வேல்யூ வந்து எடுத்துக்கிறோம். ஸோ 20 டிகிரி அப்படின்றத அசியூம் பண்ணிக்கிறோம், ஃபுல் டெப்த்ன்றது அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ ஒய்யோட வேல்யூ வந்தோம்னா 0.308 வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறோம். சரியா, ஸோ ஒய் is equal to z1 is equal to 18க்கு 20 டிகிரி ஃபுல் டெப்த்னு அசியூம் பண்ணிட்டு ஒய்யோட வேல்யூ இருந்ததுன்னா 0.308 அப்படின்றது வந்து எடுத்துக்கிறோம். ஸோ சைஎம் is equal to b/m. பின்றது ஃபேஸ் வித் எம்ன்றது மாடியூல். ஸோ இனிஷியலாக வந்து என்ன சைஎம் is equal to 10ன்றது வந்து நம்ம வந்து அசியூம் பண்ணிப்போம். ஓகே, ஸோ சை is equal to 0.3ன்றது ஒன்று அசியூம் பண்ணிப்போம், இன்னொன்று சைஎம் is equal to 10 அப்படின்றது நம்ம வந்து அசியூம் பண்ணிப்போம். ஸோ மாடியூல் எம் வந்தோம்னா 1.26 cubic root of எம்டி வந்தோம்னா நம்ம இங்கே வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ எம்டி வந்து பார்த்தீங்கன்னா 1319.23 இந்த வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம். டிவைடட் பை சிக்மா பி வந்து எவ்வளோ கால்குலேட் பண்ணிருக்கோம் 669.375 இன்ட்டு
ஒய்யோட வேல்யூ வந்தோம்னா 0.308. நெக்ஸ்ட் வந்தோம்னா சைஎம்மோட வேல்யூ வந்தோம்னா 10. நெக்ஸ்ட் இசட்டனோட வேல்யூ வந்தோம்னா 18. ஸோ இதில் வந்து மாடியூல் வந்து கால்குலேட் பண்ணிக்கிறோம். மாடியூல் வந்தோம்னா 0.414 சென்டிமீட்டர் வந்து நமக்கு வந்து வருது. ஓகே, 0.0414 சென்டிமீட்டர் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், ஸ்டாண்டர்ட் மாடியூல் வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ ஸ்டாண்டர்ட் மாடியூல் செலக்ட் பண்ணுறதுக்கு வந்து என்ன, பேஜ் நம்பர் 8.2ல் டேபிள் 1ல் வந்து பார்க்குறோம். பேஜ் நம்பர் 8.2ல் டேபிள் 1 வந்து பார்க்குறோம். ஸோ நமக்கு வந்திருக்க மாடியூல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 0.414. ஓகே, அதாவது 4.14 mm. ஓகே, 4.14 mm. அதாவது ஆக்சுவலி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரிஃபர்டில் வந்து பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. ஃபஸ்ட்டு சாய்ஸில் வந்து என்ன 4 இருக்குது, 5 இருக்குது. நெக்ஸ்ட் சாய்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 3.5 இருக்குது, 4.5 இருக்குது. நமக்கு வந்து வந்திருக்க வேல்யூ வந்துன்னா இன் பிட்வீன் வேல்யூ 3.5 அண்ட் 4.5. நமக்கு வந்து என்ன வந்திருக்கு 4.14 வந்து வந்திருக்கு. அப்போ வந்து நெக்ஸ்ட் ஹையஸ்ட் மாடியூல் வந்து எடுத்துக்கிறோம். சாய்ஸ் 2லேருந்து நெக்ஸ்ட் ஹையஸ்ட் மாடியூல் வந்துன்னா 4.5 mm வந்து சூஸ் பண்ணிக்கிறோம். மாடியூல் m is equal to 4.5 வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ மாடியூல் m is equal to 4.5 mm, அதாவது m is equal to 0.45 சென்டிமீட்டர் நம்ம வந்து சாய்ஸ் 2லேருந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்றது, ஸோ மாடியூல் கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் தான் டிசைன் ப்ராசஸ் வந்து முடிஞ்சது. இதுக்கப்புறம் என்னன்னா கியரோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் வந்து வெரிஃபிகேஷன் வேலிடேஷன் ப்ராசஸ் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ என்னன்னா ஃபர்ஸ்ட் என்னன்னா நம்பர் ஆஃப் டீத் அண்ட் பினியன் வந்து கால்குலேட் பண்ணோம். ஸோ அது வந்து டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 8.22லேருந்து Z1 is equal to 2a divided by m into i+1. ஸோ ஏன்றதுனா ஆக்சுவல் சென்டர் டிஸ்டன்ஸ். ஆக்சுவலி ஏன்றது வந்துன்னா சென்டர் டிஸ்டன்ஸ், டிசைன் சென்டர் டிஸ்டன்ஸ். அது வந்து நம்ம முன்னாடியே கால்குலேட் பண்ணியிருப்போம் 11.26. ஓகே, 11.26 divided by mன்றது வந்துன்னா மாடியூல் 0.45, ஐன்றதுனா கியர் ரேஷியோ 2+1. ஸோ அது வந்து Z1ஓட வேல்யூ இருந்தோம்னா 17 வந்து நமக்கு வந்து வருது. ஓகே, Z1 இருந்தோம்னா 17 வந்து வருது. ஸோ நமக்கு வந்து மினிமம் வந்து என்னன்னா நமக்கு வந்து 18. ஸோ நியர்பையாக இருக்கிறனால நம்ம வந்து பெருசாக இது பண்ணிக்கலாம். இன்கேஸ் டிஃப்ரென்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது, நமக்கு வந்து மினிமம் வந்து என்ன, மினிமம் வந்துட்டு 18. ஓகே, நமக்கு வந்து வந்திருக்கிறது வந்து 17. ஸோ வந்துட்டு டிஃப்ரென்ஸ் வந்து கம்மியாக இருக்கனால நம்ம டேரெக்டாக 17 வந்து எடுத்துக்கிறோம். இல்லை வந்து நமக்கு வந்து மினிமம் வந்துட்டு ஆக்சுவலி நமக்கு வந்து லாஸ்ட் செம்மில் வந்து பார்த்தீங்கன்னா Z1ஓட வேல்யூ வந்து 11 தான் வந்துருந்துச்சு. ஸோ அப்படின்றனால நம்ம Z1 வந்து டேரெக்டாக 18 வந்து எடுத்துக்கிட்டோம். ஓகே, ஸோ Z1 வந்து டேரெக்டாக 18 வந்து எடுத்துக்கிறோம். இந்த செம்மில் வந்து என்ன 17 வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து கம்மியாக இருக்கனால ஸோ வந்து 17 வந்து எடுத்துக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, நம்பர் ஆஃப் டீத் அண்ட் கியர் வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஸோ Z2 is equal to I into Z1. ஸோ 2 into 17 போட்டோம்னா Z2ஓட வேல்யூ வந்து நமக்கு வந்து கிடச்சிடும். நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா டயாமீட்டர் வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ பேஜ் நம்பர் 8.22 வந்து பார்த்தீங்கன்னா பிட் சர்க்கிள் டயாமீட்டர் ஆஃப் தி பினியன் D1 is equal to m into Z1. சரியா, ஸோ மாடியூல் வந்துன்னா 0.45, நமக்கு வந்து என்னன்னா Z1 ஆனதுன்னா 17. ஸோ D1 is equal to 7.65 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் வந்து பிட் சர்க்கிள் டயாமீட்டர் ஆஃப் தி கியர் D2 வந்து கால்குலேட் பண்ணுறோம். D2 is equal to m into Z2. ஸோ அப்போ வந்துன்னா 0.45 into Z2 வந்துன்னா 34. ஓகே, அதில் வந்து D2 வந்து நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் என்னன்னா சென்டர் டிஸ்டன்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுறோம். சென்டர் டிஸ்டன்ஸ் A is equal to D1 plus D2 divided by 2. ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆக்சுவல் சென்டர் டிஸ்டன்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஆக்சுவல் சென்டர் டிஸ்டன்ஸ் வந்து என்ன நமக்கு வந்துட்டு 11.475 வந்துடுது. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி வந்தோம்னா டிசைன் சென்டர் டிஸ்டன்ஸ் வந்து கால்குலேட் பண்ணியிருந்தோம். ஸோ அதோட வந்து இல்லைன்னா 11.26 வந்துச்சு. இப்போ ஆக்சுவல் சென்டர் டிஸ்டன்ஸோட வேல்யூ வந்தோம்னா 11.475 சென்டிமீட்டர் வந்து நமக்கு வந்து வருது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்றதுனா ஃபேஸ் வித் வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ ஃபேஸ் வித் இஸ் equal to psi into a. சைன்றது வந்து நம்ம இனிஷியலாக வந்து 0.3 அப்படின்றது வந்து அஸ்யூம் பண்ணியிருக்கோம். சையம் வந்துன்னா இனிஷியலாக வந்துன்னா 10 அப்படின்றது அஸ்யூம் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ரெண்டு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி ஏன்றதுனா ஆக்சுவல் சென்டர் டிஸ்டன்ஸ். ஸோ 0.3 into 11.475 ஒன்று வந்துன்னா 3.44 சென்டிமீட்டர் வருது. தென் சையமோட வேல்யூ வந்துன்னா 10 சப்ஸ்டிட் பண்ணுறோம். மாடியூலோட வேல்யூ வந்துன்னா 0.45. ஸோ நமக்கு வந்துன்னா 4.5 சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ இதில் ரெண்டில் வந்துன்னா ஹையஸ்ட் வேல்யூ வந்துன்னா 4.5. ஸோ அப்படின்றப்ப நம்ம வந்து ஆக்சுவல் ஃபேஸ் வித் வந்து 4.5 சென்டிமீட்டர் வந்து எடுத்துக்கிறோம். ஆக்சுவல் ஃபேஸ் வித் பியோட வேல்யூனா 4.5 சென்டிமீட்டர் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ அடுத்த ஸ்டெப் அப்படின்றனா பிட்ச் லைன் வெலாசிட்டி. ஸோ பிட்ச் லைன் வெலாசிட்டி V is equal to pi D1 n by 60. ஸோ பை இன்ட்டு D1ஓட வேல்யூ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ D1ஓட வேல்யூ இங்கே கால்குலேட் பண்ணிட்டோம் 7.65. ஸோ அப்போ வந்துன்னா இங்கே வந்து என்ன D1ஓட வேல்யூ வந்துன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் மீட்டரில் வந்து சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ 0.0765 இன்ட்டு n அப்படின்றனா ஸ்பீட் ஆஃப் தி பினியன். ஓகே, ஸோ 1440 டிவைட் பை 60 நான் வந்து போட்டோன்னா பிட்ச் லைன் வெலாசிட்டி வந்து 5.76 மீட்டர் பர் செகண்ட் வந்து வருது. நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கால்குலேட் தி டிசைன் ட்விஸ்டிங் மொமெண்ட். ஆக்சுவலி வந்து டிசைன் ட்விஸ்டிங் வந்து ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியிருப்போம். இதில் வந்து செக்கிங் தான் நம்ம வந்து பண்ணுறோம். ஓகே, ஸோ வந்து இந்த ஃபார்முலா வந்து டேட்டா புக்கில் ஆல்ரெடி பேஜ் நம்பர் 8.15 வந்து இருக்குது. ஸோ லாஸ்ட் டிசைன்
இதில் வந்து என்ன கால்குலேட் என்ன பண்ணியிருப்போம்னா சிங்கம்னா 5th ஸ்டெப்பில் 4th ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ டிசைன் ட்விஸ்டிங் மொமெண்ட் வந்து இங்கே கேடியோட வேல்யூஸ் வந்து என்ன பண்ணியிருப்போம் 1.3ன்றது வந்து நம்ம வந்து அசீவ் பண்ணியிருப்போம். பட் இந்த இதில் வந்து என்ன பண்ணோம்னா ஆக்சுவல் கேடியோட வேல்யூஸ் வந்து நம்ம வந்து எடுக்கணும். சரியா? ஸோ கேன்றதுனா லோடு கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர். ஸோ பேஜ் நம்பர் 8.15ல் டேபிள் 14 வந்து பார்க்கணும். பேஜ் நம்பர் 8.15ல் கேன்றதுனா லோடு கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர். டேபிள் 14 வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் சை பீக் வந்து நமக்கு வந்து பார்க்கணும். சை பீனா வந்து என்னென்னா நமக்கு வந்து என்னது B/D1. ஸோ பியோட வேல்யூன்றது வந்து ஃபேஸ் வித்து. ஸோ ஃபேஸ் வந்து என்ன ஃபேஸ் வித் என்னன்னா 4.5. ஸோ ஃபேஸ் வித் அப்படின்றதுனா 4.5 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் D1ன்றது வந்து பார்த்தீங்கன்னா பிச் சர்க்கிள் டயமீட்டர் ஆஃப் தி பினியன். ஸோ D1 = 7.65. ரெண்டையும் டிவைட் பண்ணோம்னா சைப்பியோட வேல்யூ வந்துன்னா 0.59 வந்து வருது. சரியா? 0.59 வந்து வருது. ஸோ அப்போ வந்துன்னா சைபி 0.59 அதாவது வந்து அப்ராக்சிமேட் 0.6. ஸோ அதோட வேல்யூ எதுனா 1.03. ஓகே 1.03. நமக்கு வந்து என்ன கேயோட வேல்யூ வந்துன்னா 1.03 வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்துன்னா கேடியோட வேல்யூ. கேடி அப்படின்றதுனா டைனமிக் லோட் ஃபேக்டர். இது வந்து பேஜ் நம்பர் 8.16ல் டேபிள் 15லேருந்து எடுக்கிறோம். ஓகே பேஜ் நம்பர் 8.16ல் டேபிள் 15லேருந்து பார்க்குறோம். இதில் வந்து என்ன ஐஎஸ் குவாலிட்டி வந்துன்னா 6 அப்படின்றது வந்து அசியூம் பண்ணிக்கிறோம். ஐஎஸ் குவாலிட்டி வந்துன்னா 6 அப்படின்றது அசியூம் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்துன்னா கிரேட்டர் தென் நமக்கு வந்து 350 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 350. ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 350 பிரினல் ஹார்னஸ் அந்த இதுக்கு வந்து என்ன ஐஎஸ் குவாலிட்டி 6. அதில் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 350. அதில் நமக்கு பிச் லைன் வெலாசிட்டி வந்து எவ்வளோ வருது? பிச் லைன் வெலாசிட்டி வந்து நமக்கு வந்து எவ்வளோ வருதுன்னா 5.76 வந்து வருது. ஓகே அப்ராக்சிமேட் வந்துன்னா 6 வருது. ஸோ இன்பிட்வீன் நமக்கு வந்து 3 and 8ல் வந்து இருக்குது. சரியா? இன்பிட்வீன் அது நமக்கு வந்து 3 and 8ல் வந்து இருக்குது. ஸோ அந்தன்னா ஸோ இந்த ஆக்சுவலி வந்து 3 பிச் லைன் வெலாசிட்டி 3க்கு வந்து என்ன 1.25 வேல்யூ வருது. பிச் லைன் வெலாசிட்டி 8க்கு வந்து என்ன 1.45 வேல்யூ வருது. ஸோ வந்து இன்பிட்வீன் இருக்கனால நம்ம வந்து இன்டர்போலேட் பண்ணி நம்ம வந்து என்ன கேடியோட வேல்யூஸ் வந்து நோட் பண்ணிக்கிறோம். ஓகே கேடியோட வேல்யூஸ் வந்து நமக்கு வந்து எவ்வளோ வருதுன்னா 1.41. சரி கேடியோட வேல்யூஸ் வந்து 1.41. ஸோ எம்டி = வந்து என்னது இங்கே வந்து ஆக்சுவல் 1014.8 இன்ட்டு 1014.8 அப்படின்றதுனா ஆல்ரெடி நம்ம வந்து கால்குலேட் பண்ணியிருப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எம்டி = தேர்ட் ஸ்டெப்பில் வந்து கால்குலேட் பண்ணிடுவோம் 1014.8 இன்ட்டு இப்போ கேயோட வேல்யூ என்னன்னா 1.03. கேடியோட வேல்யூ என்னன்னா 1.41. சில வந்து என்னன்னா ஸோ டிசைன் ட்விஸ்டிங் மொமெண்ட் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஓகே இது வந்து என்ன ஆக்சுவல் டிசைன் ட்விஸ்டிங் மொமெண்ட் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்றதுனா செக் ஃபார் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ். சரி செக் ஃபார் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் வந்து இது பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 8.13ல் டேபிள் 8ல் வந்து பார்க்குறோம். சரி அதில் வந்து ஃபார் செக்கிங் வந்து பார்க்குறோம். இது வந்து ஃபார் செக்கிங். ஸோ நமக்கு வந்து இந்த ஃபார்மில் வந்து கொடுத்துருப்பாங்களே இந்த கண்டிஷன் நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்றது வந்து. ஸோ இது வந்து நான் சிக்மா சி அப்படின்றதுனா ஆக்சுவல் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ இந்த வித்தின் ப்ராக்கெட் சிக்மா சி அப்படின்றதுனா டிசைன் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ். ஸோ இந்த டிசைன் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து கால்குலேட் பண்ணியிருப்போம். ஸோ டிசைன் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த சிக்மா சின்றதான் வந்து ஆக்சுவல் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ். அதுக்கான ஃபார்முலா தான் இது. அது வந்து இட் ஷுட் பி லெஸ் தென் டிசைன் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி என்னென்னா வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ 0.74 இன்ட்டு I +or- இருக்குது. ஸோ நமக்கு வந்து எக்ஸ்டர்னல் கேரியர்னால ப்ளஸ் மட்டும் எடுத்துக்கிறோம். ஸோ 2+1 டிவைட் பை ஏயோட வேல்யூ வந்து என்னன்னா ஸோ ஏயோட வேல்யூ வந்து ஆக்சுவல் சென்டர் டிஸ்டன்ஸோட வேல்யூ 11.475. ஸோ 11.475 ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஐயோட வேல்யூ இருந்ததுன்னா 2+1 டிவைட் பை 2 இன்ட்டு பின்றதுனா ஃபேஸ் வித்து. ஈயோட வேல்யூனா ஈக்குவலன்ட் யங்ஸ் மாடுலஸ் 1.1 × 10⁶. எம்டியோட வேல்யூ அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸோ ஆக்சுவல் டிசைன் ட்விஸ்டிங் மொமெண்ட்டோட வேல்யூ 1473.8. ஸோ சப்ஸ்டிட் பண்ணோம்னா சிக்மா சியோட வேல்யூ வந்து நமக்கு வந்து கிடைச்சது. ஸோ 4497. ஸோ கிடைச்சிருக்க வேல்யூ எதுனா 4497 which is less than 5000. okay which is less than 5000 அப்படின்றனால the actual compressive stress is less than the design compressive stress. The actual compressive stress is less than the design compressive stress. so design வந்து என்ன design is safe. ஓகே ஸோ நமக்கு வந்து டிசைன் வந்து சேஃப் அந்த கண்டிஷன் வந்து நமக்கு வந்து வரணும். ஆக்சுவலி என்னன்னா இங்கே வந்து நமக்கு சிபியோட வேல்யூ இருந்ததுன்னா 25 சூஸ் பண்ணால நமக்கு இங்கே 5000 வந்திருக்கு. இன்கேஸ் சிபியோட வேல்யூ இருந்ததுன்னா 20 அப்படின்னு சூஸ் பண்ணியிருந்தோம்னா ஸோ 5000ஓட கம்மியாக வந்திருக்கும். அப்படின்ற அந்த கேசஸில் வந்து என்னென்னா நமக்கு மேபி நமக்கு வந்து என்ன ஆக்சுவல் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் வந்து கிரேட்டர் தான் இருந்திருக்கும். அப்படின்றப்ப என்னன்னா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து என்ன பண்ணோம் ஃபேஸ் வித்தோட வேல்யூ பியோட வேல்யூ வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி வரும்.
ஓகே. ஸோ அப்போ வந்துன்னா இந்த கேஸில் வந்துன்னா ஆக்சுவல் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் இஸ் லெஸ் தென் டிசைன் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ். ஓகே, இது வந்து ஆக்சுவல் சிக்மா சின்றது ஆக்சுவல் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ், வித்தின் ப்ராக்கெட் சிக்மா சின்றதுனா டிசைன் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ். அப்படின்றப்ப வந்துன்னா டிசைன் வந்து நமக்கு வந்து சேஃபு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்றதுனா செக் ஃபார் பெண்டிங் ஸ்ட்ரெஸ். ஸோ இந்த ஃபார்முலா வந்து டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 8.13A எடுத்துக்கிறோம். ஸோ சிக்மா பி = I + 1 I ± 1 டிவைடட் பை A × M × B × Y × MT. இந்த கண்டிஷன் நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சிக்மா பி அப்படின்ற கண்டிஷன் வந்து நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ 2 + 1. ஸோ ஏன்றதுனா ஆக்சுவல் சென்டர் டிஸ்டன்ஸ் 11.475, எம்ன்றது மாடியூல் 0.45, பின்றது ஃபேஸ் வித் 4.5, ஒய்ன்றது ஃபார்ம் ஃபேக்டர் 0.302 நம்ம ஆல்ரெடி செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து எம்டி வந்து என்னது ஆக்சுவல் டிசைன் ட்விஸ்டிங் மொமெண்ட்டு. ஸோ 1473.8. ஸோ வந்து வேல்யூ வந்து எவ்வளோ வருதுன்னா 630 வந்து வருது. ஓகே, வேல்யூ வந்துன்னா 630 வந்து வருது. இதில் சிக்மா பியோட வேல்யூ வந்து டிசைன் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வந்து எவ்வளோ வந்துச்சுன்னா நமக்கு வந்து எவ்வளோ டிசைன் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வந்து எவ்வளோ வந்துருக்குன்னா 669 வந்து வந்திருக்கு. டிசைன் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வந்து நமக்கு வந்து 669 வந்து வந்திருக்கு. சரியா? ஸோ நமக்கு வந்திருக்க வேல்யூ வந்து 630 less than 669னால the actual bending stress is less than design bending stress. So actual bending stress is less than design bending stress. So வந்து design is safe. ஓகே, ஸோ இந்த ஸ்டெப் அடுத்து வந்தோம்னா டேரெக்டாக வந்தோம்னா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் இது வந்து என்னென்ன கால்குலேட் பண்ணோமோ அதெல்லாம் வந்து நோட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ லாஸ்ட் ஸ்டெம்மில் இருந்தோம்னா பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன். ஸோ வந்து இதுக்கு இடையில இருந்தோம்னா பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன், செக் ஃபார் பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து கொஸ்டினில் கேட்டிருந்தா மட்டும் அந்த ஸ்டெப் வந்து இது பண்ணலாம், இல்லாட்டி அந்த ஸ்டெப்பை நெக்லெக்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக இருந்தோம்னா ஆன்சருக்கு வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ வந்து மாடியூல் வந்து என்ன சூஸ் பண்ணியிருக்கோன்னா மாடியூல் M = 4.5 mm, சென்டர் டிஸ்டன்ஸ் A = actual center distance value 11.475 cm, number of teeth on the pinion Z1 = 17, number of teeth on the gear Z2 = 34, pit circle diameter of the pinion and then D1 = 7.65 cm, pit circle diameter of the gear D2 = 15.3 cm, face with B = 4.5 cm. நெக்ஸ்ட் வந்து அடண்டம் வந்து கால்குலேட் பண்ணுறோம். அடண்டோட ஃபார்முலா வந்து F0 × M. ஸோ இந்த இதில் வந்து என்னன்னா F0 = 1 அப்படின்றது எடுத்துக்கிட்டு ஆர் ஃபுல் டெப்த்து. சரியா? F0 = 1 ஃபார் ஃபுல் டெப்த்து. ஸோ வந்துன்னா 1 × 4.5 மாடியூல் வந்துன்னா 4.5. ஸோ அடண்டம் வந்து 4.5 mm. டிடண்டம் வந்து F0 + C × M. ஸோ சியோட வேல்யூ வந்து என்ன அசியூம் பண்ணிக்கணும்னா 0.25 அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ 1 + 0.25 × M. ஸோ வந்து டிடண்டமோட வேல்யூ வந்து 5.625. ஸோ டோட்டல் ஹைட் ஆஃப் தி இது வந்து கியர் வந்து என்னன்னா அடண்டம் ப்ளஸ் டிடண்டம். ஸோ அப்போ 4.5 + 5.625. ஸோ டோட்டல் ஹைட் வந்து என்னன்னா கியர் டீத்தோட டோட்டல் ஹைட் வந்து 10.125. சரி, 10.125 mm. ஓகே, நெக்ஸ்ட் வந்து டிப் சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர் ஆஃப் பினியன் வந்து என்னன்னா பினியனோட டிப் சர்க்கிள் டயாமீட்டர் நம்பிக்கை பிட் சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர் ஆஃப் பினியன் ப்ளஸ் அடண்டம். ஸோ அதனால் 7.65. இங்கே வந்து 7. பிட் சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர் ஆஃப் பினியன் வந்து 7.65 ப்ளஸ் அடண்டமோட வேல்யூ வந்து என்னன்னா அடண்டமோட வேல்யூ வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் நமக்கு வந்து எம்எம்ல இருக்குது. நமக்கு வந்து 4.5 mm இருக்குது. ஸோ சென்டிமீட்டர் பண்ணால் 0.45. ஸோ அப்போ வந்து 8.1 cm. நெக்ஸ்ட் வந்து டிப் சர்க்கிள் டயாமீட்டர் ஆஃப் தி கியர் வந்து பிட் சர்க்கிள் டயாமீட்டர் ஆஃப் தி கியர் ப்ளஸ் ஸோ பிட் சர்க்கிள் டயாமீட்டர் ஆஃப் தி கியர் ப்ளஸ் இது வந்து என்னன்னா அடண்டம். சரியா? இது வந்து அடண்டம். ஸோ அடண்டம் வந்து என்னென்னா 4.5 mm வந்து இருக்குது. ஸோ அப்படின்றப்ப வந்துன்னா 0.45. ஓகே, 0.45 cm ரெண்டு ஆட் பண்ணோன்னா நமக்கு வந்து டிப் சர்க்கிள் டயாமீட்டர் ஆஃப் தி கியர் வந்து கிடச்சிடும். ஸோ இதான் வந்துன்னா டிசைன் ப்ரொசீஜர். ஸோ டிசைன் ஆஃப் ஸ்பர் கியர். ஓகே, ஸோ நமக்கு வந்து கொஷினில் வந்து என்ன மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க அப்படின்றது பார்க்கணும். ஸோ அடுத்து வந்து என்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். லாஸ்ட் சம்மில் வந்து ஸ்டீல் மெட்டீரியல் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த இதில் வந்து நமக்கு வந்து என்னென்னா கேஸ்டியான் மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ நமக்கு வந்து மெட்டீரியல் வந்து கேஸ்டியான் கொடுத்துருக்கனால ஸோ மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து டேபிள் பேஜ் நம்பர் 1.4 வந்து எடுத்துக்கிறோம். இன்னொன்று வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா லைஃப் இன் நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, லைஃப் இன் நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் கொடுத்துருக்கனால வந்து என்னென்னா ஸோ லாஸ்ட் சம்மில் வந்து ஃபஸ்ட் சம்மில் வந்துன்னா லைஃப் இன் நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் வந்து கொஸ்டினில் கொடுக்கல. ஸோ அது வந்து அப்படி கொடுக்காதனால நம்ம வந்து டேரெக்டாக வந்துன்னா greater than 10^7 சொல்லி greater than 10^7 வந்து அசியூம் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம். ஸோ லைஃப் இன் நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்கனால நம்ம வந்து என்னோட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணுறோம். லைஃப் இன் நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ கால்குலேட் பண்ணிவிட்டு நான் வந்து மற்ற ஸ்டெப்ஸ் எல்லாமே சேம் தான். ஓகே, ஸோ இதாங்கன்னா செகண்ட் ப்ராப்ளம். ஓகே, ஸோ அடுத்து தேர்ட் ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் ஏ ஸ்பர் கியர் டிரைவ் டு டிரான்ஸ்மிட் 22 kW. ஸோ பவரோட இது வந்து 22 kW வந்து கொடுத்துருக்காங்க அட் 900 RPM.
ஸ்பீட் ரிடக்ஷன் வந்துன்னா 2.5 அப்படின்றது கொடுத்துருக்காங்க சரியா. அப்போ N1ஓட வேல்யூ வந்துன்னா 900, ஸ்பீட் ரிடக்ஷன் ஐயோட வேல்யூ வந்துன்னா ஸ்பீட் ரேஷியோ வந்துன்னா 2.5. மெட்டீரியல் ஃபார் பினியன் அண்ட் வீல் அப்படின்றது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மெட்டீரியல் ஃபார் பினியன் வந்துன்னா C15 வந்து சொல்லியிருக்காங்க. வீலோட மெட்டீரியல் வந்துன்னா கேஸ்டன் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. கேஸ்டன் கிரேட் 30 அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அப்போ வந்துன்னா 2 கியர் 2 டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ். ஸோ பினியனோட மெட்டீரியல் வந்து என்னென்னா கார்பன் 15 சரியா. கார்பன் 15 கார்பன் ஸ்டீலில் வந்து கிரேட் வந்து 15, கார்பன் ஸ்டீலில் கிரேட் வந்து 15. வீலோட மெட்டீரியல் வந்துன்னா கேஸ்டன் மெட்டீரியல். ஸோ ஃபஸ்ட்டு கேஸில் அந்த ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தில் வந்து என்ன பார்த்துருந்தோம்னா ரெண்டுமே ஸ்டீல் மெட்டீரியல் வந்து பார்த்துருந்தோம். செகண்ட் ப்ராப்ளத்தில் வந்து என்ன பார்த்துருந்தோம், ரெண்டுமே வந்து கேஸ்டன் மெட்டீரியல் வந்து பார்த்துருந்தோம். போத் பினியன் அண்ட் வீல் வந்துன்னா ரெண்டுமே கேஸ்டன் மெட்டீரியல் வந்து பார்த்துருந்தோம். இப்போ தேர்ட் ப்ராப்ளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மெட்டீரியல் வந்து என்னென்னா பினியனோட மெட்டீரியல் வந்துன்னா கார்பன் ஸ்டீல் 15 வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துன்னா வீலோட மெட்டீரியல் வந்துன்னா கேஸ்டன் வந்து கிரேட் 30 வந்து கொடுத்துருக்காங்க சரியா. இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா டேக் ப்ரெஷர் ஆங்கிள் 20 டிகிரி அப்படின்றது சொல்லியிருக்காங்க. நான் வந்து ப்ரெஷர் ஆங்கிள் வந்து ஜென்ரலாக 14.5 டிகிரி ஆர் 20 டிகிரி ரெண்டில் ஏதாவது ஒரு டிகிரி வந்து அஸ்யூம் பண்ணிப்போம். இது வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க சரியா. 20 டிகிரி அப்படின்றது கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துன்னா ஒர்க்கிங் லைஃப் ஆஃப் கியர்ஸ் வந்துன்னா 10,000 ஹவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லைஃப் ஆஃப் கியர் வந்து என்ன இன் ஹவர்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 10,000 வந்து ஹவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ வந்தோம்னா நமக்கு வந்து இந்த மாதிரி கேசஸில் வந்து ஆக்சுவலி ஜென்ரலாக வந்தோம்னா டிசைன் ஆஃப் ஸ்பர்கியரில் வந்து என்னன்னா நம்ம வந்து மோஸ்ட்டாக வந்து என்னன்னா பினியனோட இதை வச்சு பினியனோட மெட்டல் ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு மட்டும் தான் நம்ம வந்து டிசைன் பண்ணுவோம் சரியா. நம்ம வந்து வீலோட மெட்டல் ப்ராப்பர்ட்டிஸ் கன்சிடர் பண்ண மாட்டோம். ஒன்லி பினியனோட மெட்டல் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணி நம்ம வந்து டிசைன் பண்ணுவோம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் சிக்மா ஒய் ஆக்சுவலி இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே வந்து சிக்மா -1 கால்குலேட் பண்ணும்போது எண்டரன்ஸ் லிமிட் கால்குலேட் பண்ணும்போதுனா சிக்மா யூவோட வேல்யூ வந்து சப்ஸ்டிட் பண்ணும். ஸோ அதே மாதிரி இருந்ததுன்னா லாஸ்ட் சம்லேயும் சப்ஸ்டிட் பண்ணும். சிக்மா யூ அண்ட் சிக்மா ஒய்யோட வேல்யூ வந்து சப்ஸ்டிட் பண்ணும். ஸோ இந்த இடத்துல வந்து என்னன்னா நம்ம வந்து பினியனோட இது வேல்யூ தான் நம்ம வந்து சப்ஸ்டிட் பினியனோட மெட்டல் ப்ராப்பர்ட்டிஸ் தான் நம்ம வந்து சப்ஸ்டிட் பண்ணணும். வீலோடது நம்ம வந்து கன்சிடர் பண்ண தேவையில்லை சரியா. பினியனோட மட்டும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணால் போதும். ஸோ அப்போ வந்துன்னா பினியனுக்கு மட்டும் நம்ம வந்து மெட்டல் ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்துக்கிட்டா போதும். ஸோ இங்கே வந்து பினியனோட மெட்டீரியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்பன் ஸ்டீல் 15 சரியா. ஸோ அப்படின்றப்ப பினியனோட மெட்டீரியல் கார்பன் ஸ்டீல் 15னால ஸோ வந்து என்னென்னா பேஜ் நம்பர் 1.9 எடுக்கும் சரியா. டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 1. ஃபஸ்ட் சாப்டர் ஃபுல்லாகவே வந்து என்னன்னா ஸோ டேட்டா புக்கில் ஃபஸ்ட் சாப்டர் ஃபுல்லாகவே வந்து என்னன்னா நமக்கு வந்து என்ன மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் தான் இருக்கும். ஸோ என்னன்னா பேஜ் நம்பர் 1.9 பார்க்குறோம். ஸோ என்னன்னா கார்பன் ஸ்டீல்ஸ் சரியா. இது வந்து கார்பன் ஸ்டீல்ஸு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா C15 நமக்கு வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்காங்கன்னா C15 கார்பன் ஸ்டீல் 15. ஸோ அதோட இது வந்து என்ன டென்சைல் ஸ்ட்ரென்த் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, டென்சைல் ஸ்ட்ரென்த் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 37 to 49 வந்து சொல்லியிருக்காங்க. 37 to 49 வந்து சொல்லியிருக்காங்க. kgf/mm² வந்து சொல்லியிருக்காங்க. 37 to 49 kgf/mm² வந்து சொல்லியிருக்காங்க. அதோட பிரினல் ஹார்னஸ் நம்பர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 137 அப்படின்றது சொல்லியிருக்காங்க சரியா. ஸோ வந்து பினியனோட மட்டும் தான் நம்ம வந்து பார்க்கணும். நமக்கு வந்து கேஸ்டன் பற்றி நம்ம வந்து இப்போ கேஸ்டன்றது வந்துன்னா வீலோட மெட்டீரியல். ஸோ அதை நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஒன்லி பினியன் மட்டும் தான் நம்ம வந்து பார்க்குறோம். பினியனோட மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்குறோம். ஸோ C15ல வந்து என்னென்னா டென்சைல் ஸ்ட்ரென்த் என்னன்னா 37 to 49 kgf/mm² வந்து கொடுத்துருக்காங்க. அதோட ஈல்டு ஸ்ட்ரென்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஈல்டு ஸ்ட்ரென்த்தோட வேல்யூ வந்து 24 kgf/mm² வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே. தென் பிரினல் ஹார்னஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க 137 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நான் வந்து சிக்மா யூவோட வேல்யூ டென்சைல் ஸ்ட்ரென்த் சிக்மா யூவோட வேல்யூ 49 அப்படின்றது சூஸ் பண்ணேன்னா ஸோ 49 வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் சென்டிமீட்டர்ஸ் கன்வெர்ட் பண்ணும்போது 49 into 100. ஸோ அப்போ 4900 சரியா 4900 kgf/cm². நெக்ஸ்ட் வந்துன்னா சிக்மா ஒய்யோட வேல்யூ வந்துன்னா 24 அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ 24 kgf/mm² வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து சென்டிமீட்டர்² கன்வெர்ட் பண்ணும்போது 24 அதாவது 2400 kgf/cm². ஸோ பிரினல் ஹார்னஸ் நம்பர் வந்துன்னா 137. ஸோ இது வந்து என்ன பேஜ் நம்பர் 1.9 வந்து எடுத்திருக்கேன். ஸோ மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு வந்து பினியனோட மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நமக்கு வந்து எடுத்துக்கணும் அப்படின்னா வந்து என்ன இன்கேஸ் மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் கொஸ்டின் ஃபஸ்ட் சிஸ்டமில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஃபஸ்ட் சிஸ்டமில் வந்து என்னன்னா மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து டேரெக்டாக கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. அதனால் டேரெக்டாக இந்த வேல்யூஸ் வந்து எடுத்துக்கிட்டோம். ஸோ செகண்ட் சம்மில் இருந்ததுன்னா நமக்கு வந்து செகண்ட் சம்மில் இருந்தால் மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நமக்கு வந்து கொடுக்கல. செகண்ட் சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் நமக்கு வந்து கொடுக்கல. ஸோ அதனால் கேஸ்டன் மெட்டீரியலுக்கு நமக்கு வந்து பேஜ் நம்பர் 1.4 மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எடுத்துக்கிட்டோம். ஸோ அதுக்கடுத்து வந்தோம்னா இந்த தேர்ட் சம் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கொஸ்டினில் கொடுக்கல. பட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கார்பன் C15ன்றதுன்னா கார்பன் ஸ்டீல் அதில் வந்து 15 கிரேடு
கிரேட் வந்து கிரேட் நம்பர் வந்துன்னா 15. ஸோ அப்போ அந்த மெட்டீரியலுக்கு வந்து நம்ம வந்து மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சூஸ் பண்ணோம். ஸோ மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பேஜ் நம்பர் 1.9 வந்து எடுத்துக்கணும். சரியா? ஸோ வந்து பேஸ்ட் அப்பான் தி மெட்டீரியல் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து சம் வந்து சால்வ் பண்ணுறோம். ஓகே. ஸோ இன்கேஸ் இதில் வந்து ஏதாவது டவுட் இருக்குது, கிளாரிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து மெயில் பண்ணலாம். ஸோ இந்த நோட்ஸ் வந்து பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறதுக்கு வந்து என்னென்னா நீங்கள் வந்துட்டு ஸோ டிஸ்கிரிப்ஷன் வந்து வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதில் போய்ட்டு வந்தோம்னா இந்த நோட்ஸ் வந்து பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.